ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை செடி. இந்த எலுமிச்சை செடி வச்சு 5 வருஷம் ஆக போகுது. இப்போ மே வந்துச்சுன்னா 5 வருஷம் ஆயிரும். 2025 வந்துச்சுன்னா 5 வருஷம் ஆயிரும். இந்த வருஷமாவது காய்க்குதான்னு பார்ப்போம். ஆனால் இதோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபாரமாக இருக்குது. அதாவது மழை பெஞ்ச உடனே துளிர்கள் நிறைய, கிளைகள், புது கிளைகள் நிறைய வந்திருக்கு பாருங்கள். மாடிப்படியில் டேன் ஆகிற இடத்துல வச்சுருக்கேன். அதனால் இந்த பக்கம் வெட்டி விட்டுருவேன், மேலே படுதுன்ட்டு முள் பிடிச்சி இழுக்கும். அதனால் இப்போ அந்த பக்கமாக மேலே ஒசந்துக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட ஒரு மரம் மாதிரியே அது ஆயிடுச்சு. பார்ப்போம், இந்த தடவை அடியில் வந்து தண்டும் நல்லா பருத்துருக்கு. இந்த தடவையாவது காய் வைக்குதான்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மழையில் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அதோட இலைகள் பாருங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளோ பசுமையாக அழகாக பாருங்கள். வெட்டி விட என் பையன் இதெல்லாம் வெட்டி விட்ருக்கான். படி ஏறுற திருப்பியும் துளுத்து வருது பாருங்கள். வெட்டி விட துளிர்கள் நிறைய வச்சு வருது. இது வைக்க வந்து இடம் இல்லை, மாடியிலையும் இடம் இல்லை, கீழேயும் இடம் இல்லை, வெயில் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இந்த டேனிங்கில் முக்கில் வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்கள். அதோட ஹைட்டு பாருங்கள், ஒரு எப்படியும் ஒரு 5 அடிக்காவது போயிருக்கும் பாருங்கள். இந்த ஷீட்டுக்கு மேலே வரைக்கும் போகுது பாருங்கள். ஷீட்டை தாண்டி மேலேயே போயிட்டு பார்ப்போம். இந்த தடவையாவது பூக்கள் பிடிச்சி காய்கள் இந்த வெயிலுக்கு வைக்கிதான்னு பார்ப்போம். நம்பிக்கை இருக்குது காய்கள் போய் வைக்கும்ன்ட்டு பார்ப்போம். எங்கள் வீட்டில் வேண்டாம், அந்த செடியை தூக்கி போடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மனசு வரமாட்டேங்கி. வளர்த்துட்டு ஒரு காயாவது பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் தான் இந்த செடியை வச்சுட்ருக்கேன். பார்ப்போம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது, காய்கள் கொடுக்குதா என்னன்னு இந்த வருஷமாவது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து எவ்வளவு பச்சை தன்மையோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். மழை விழுந்தோடனே நல்ல எல்லா செடிகளுமே ஓரளவுக்கு நல்ல ஹைட் வச்சு பார்க்குறதுக்குள்ளே நல்ல உயரமாக வளர்ந்துருது. மழை தண்ணிக்கு வந்து அவ்வளவு ஒரு பவர் இருக்குது. அதில் சத்துக்கள் நிறைய இருக்குது மழை தண்ணியில். நம்ம எவ்வளோ தான் செடி தொட்டியில் உரம் போட்டாலுமே அந்த மழை விழுந்தோடனே அந்த செடிகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுது. நல்ல ஒரு ஹைட்டு கொடுத்து நல்ல ஒரு வளர்ச்சி அடையுது. தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கீழேருந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது பாருங்கள். பாத்ரூம் ஷீட்டையும் தாண்டியுமே மேலே போயிட்டு செடி. வெட்டி விடுவோமா என்னன்னு பார்க்குறேன், பார்ப்போம். கொஞ்சம் மழை முடிஞ்ச பிறகு கொஞ்சம் வெட்டி விடுவோம்னு பார்க்குறேன். ஆனால் இப்போ காய்கள் பிடிக்காதுன்னு தான் நினைக்கேன். முள் நிறைய இருக்குது இந்த செடியில். நாட்டு எலுமிச்சை செடின்னு நினைக்கேன். இது விதை போட்டு வந்த செடி. இது ஒரு சின்ன இதில் வச்சுருந்தேன், ஒரு சாதாரணமான தொட்டியில். அப்புறம் பெரிய தொட்டியில் பெயிண்ட் வாளியில் மாற்றி வச்சுருக்கேன். பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.